அவமானத்திலே அதிமுக தொண்டர்கள் வெளியான பரபரப்பு தகவல். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அதிமுக தொண்டர்களுக்கு இதைவிட மிகப்பெரிய ஒரு அவமானம் என்பது எதுவுமே கிடையாது அப்படின்னே கூட. அதாவது புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட தமிழக வெற்றி கழகம் தற்போது தமிழகத்துடைய முதலமைச்சர் பதவியை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் நமது அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள். ஆனால் அப்படிப்பட்ட நமது அண்ணன் விஜய் அவர்கள் என்ன சொல்கிறார்? திமுக தீய சக்தி, அதிமுக தீர்ந்து போன சக்தி, அதிமுக முடிந்து போன ஒரு சக்தி, அதிமுக அழிந்து போன ஒரு சக்தி. அதன் பொருள் அர்த்தமாகத்தான் தீர்ந்து போன சக்தி என நமது விஜய் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். அதிமுக தொண்டர்களாக இருக்கக்கூடிய அனைவருமே வெட்கப்பட்டு தலை குனிய வேண்டிய ஒரு தருணம் இது. அதிமுக அடிப்படை தொண்டர்கள், அதாவது அடிமட்ட தொண்டராக இருக்கக்கூடிய அனைவருக்கும் இது மிகப்பெரிய ஒரு பாடமாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னே கூட சொல். அதிமுக தீர்ந்து போன ஒரு சக்தியா, அதிமுக அழிந்து போன ஒரு சக்தியா? அதிமுக என்பது மிகப்பெரிய ஒரு இயக்கம், அதாவது கடல் போன்ற ஒரு இயக்கம் அப்படின்னே கூட சொல். அந்த இயக்கத்தை புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் உருவாக்கி இருந்தார். அதுவும் திமுகவிற்கு எதிராக உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம் அன்றைய அந்த காலகட்டத்திலே அதிமுகவை எவராலும் அசைத்து கூட பார்க்க முடியாத ஒரு இயக்கமாக இருந்தது. அடுத்ததாக செல்வி ஜெயலலிதா அம்மையார், ஏன் மத்திய அரசே ஜெயலலிதா அம்மையாரை பார்த்து மிரண்ட சம்பவங்கள் எல்லாம் இருக்கிறது. நமது ஜெயலலிதா அம்மையார் மூலம் மத்திய அரசே கலைக்கப்பட்ட சம்பவங்களும் இருக்கிறது. அடுத்ததாக எடப்பாடி பழனிசாமி, இப்படி அதிமுகவிலே சாதாரண ஒரு அடிமட்டத்துடன் இருந்து உச்சகட்ட பதவி அலங்கரித்த நபர்கள் தான் இந்த தலைவர்கள் எல்லாம். இப்படிப்பட்ட உள்கட்டமைப்பு மிகப்பெரிய அளவில் வைத்திருக்கக்கூடிய அதிமுக, அடிமட்ட கட்டமைப்பு மிக பலமாக வைத்திருக்கக்கூடிய அதிமுக தீர்ந்து போன ஒரு சக்தி என நமது விஜய் அவர்கள் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த விமர்சனத்திற்கு அதிமுக தொண்டர்கள் தான் வெட்கப்பட்டு தலை குனிய வேண்டும் அப்படின்னே கூட சொல்லலாம். அதிமுக இருக்கக்கூடிய தலைவர்கள் சரி கிடையாது. அதிமுக இருக்கக்கூடிய அந்த தலைவர்கள் சரியாக அதிமுக நம்முடைய இயக்கம் நம்முடைய உடம்பிலே ஓடுவது அதிமுக ரத்தம் என நினைத்திருந்தால் மாற்று இயக்கத்திற்கு போயிருப்பார்களா? 6 நபர்கள் போயிருக்க மாட்டார். பதவியில் இல்லாத நபர்கள் ஏகப்பட்டவர்கள் மாற்று இயக்கமான தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார்கள். அதை நாம் தவறு சொல்ல முடியாது, அவருடைய சுய விருப்பம் அது. இருந்த போலும் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு இணைந்திருப்பதுதான் அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக பார்க்கப்பட்டிருக்கிறது. அதிலையும் கூடுதலாக எடப்பாடி பழனிசாமியின் மீது இருக்கக்கூடிய அந்த ஒரு வெறுப்புணர்வும், எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது பதவியிலிருந்து இறக்கிவிட வேண்டும், எடப்பாடி பழனிசாமியை எப்படியாவது முடித்து விட வேண்டும் என்ற அந்த எண்ணமும் இன்று வரைக்கும் அவர்களுக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. மக்களே, நீங்கள் ஒரு நிமிடம் யோசனை செய்து பார். அதிமுக இந்த 2026 சட்டமன்றத்திலே வெற்றி வகை சூடி இருந்தால் MR விஜயபாஸ்கரோ சி விஜயபாஸ்கரோ அதிமுகவிலிருந்து போயிருப்பாரா? அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை முடித்து இந்நேரம் தமிழகத்துடைய முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி அமர்ந்து இருந்தால் இந்த நபர்கள் போயிருப்பார்களான்னு பார்த்தா கிடையாது. ஏன்னா பதவிகள் கிடைச்சிருக்கு, அமைச்சர் பொறுப்பு கிடைச்சிருக்கு. எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றிருந்தாலும் அமைச்சர் பொறுப்பு கிடைத்திருக்கும். அந்த அமைச்சர் பொறுப்பை ராஜினாமா செய்வார்களா? வாய்ப்புகள் என்பது கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நமது தமிழகத்துடைய முதலமைச்சர் கூடிய அண்ணன் விஜய் அவர்கள் தீர்ந்து போன ஒரு சக்தி, அதுவும் அதிமுக அப்படிங்கிற பெயரை கூட உச்சரிக்க தயக்கப்படுகிறார் நமது விஜய் அவர்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். அப்ப அந்த அளவிற்கு தமிழகத்திலே அதிமுக மிக ஒரு பின்னோக்கி செல்லப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லியாங்க. அதாவது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இன்னும் வரக்கூடிய காலங்களிலே அதிமுகவுடைய தொண்டர்கள் அடுத்தடுத்த வேலைப்பாடுகளை பார்த்தால் மட்டும்தான் உள்ளாட்சி தேர்தல் என்பது இருக்கிறது, அடுத்து நாடாளுமன்றத்தில் இருக்கிறது, அடுத்து 2031 சட்டமன்றத்தில் இருக்கிறது. அதிமுக மட்டுமல்ல, எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் சட்டமன்றத்திலே ஜெயிப்பது முக்கியம் கிடையாது. உள்ளாட்சி தேர்தலிலே தன்னுடைய வெற்றியை பதிவு செய்தாக வேண்டும். உள்ளாட்சி தேர்தல் என்பது ஏன் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது அடிமட்ட மக்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய கடைக்கோடி மக்கள், இந்த மக்களிடமும் நம்முடைய இயக்கம் சென்றடைந்திருக்கிறதா, நம் இயக்கம் எவ்வளவு வலுவாக இருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு உள்ளாட்சி தேர்தல் தான் மிக முதன்மையான ஒன்றாக பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட உள்ளாட்சி தேர்தலிலே அதிமுக அதிகப்படியான இடங்களை ஜெயித்தாக வேண்டும். அப்படியும் அதிமுக ஒருவேளை இதிலையும் தோல்வியை தழுவிவிட்டால் இனி அதிமுகவே வேண்டாம் என்று விஜய் அவர்கள் கட்சியில் சொல்லக்கூடிய ஆதவர்ஜுனா சொல்வதை போல அதிமுகவை தமிழக வெற்றி கழகத்திலே இணைத்து விட்டு போவதை தவிர வேற வழிகள் கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம். மிகப்பெரிய ஒரு இயக்கமாக இருந்தது, மிக நீண்டமான ஒரு வரலாறு கொண்ட ஒரு இயக்கமாக இருந்தது அதிமுக. ஆனால் இன்று அந்த அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களை ஏன் சாதாரணமாக ஒரு அடிமட்டத்துடனாக அதிமுகவிலே இணைந்து உச்சகட்ட பதவி வரைக்கும் அலங்கரித்தவர்களாகட்டும், அமைச்சர் பொறுப்பை அலங்கரித்த நபர்களாகட்டும், இன்று அந்த பதவியும் எங்களுக்கு வேண்டாம், அதிமுகவும் வேண்டாம், அதிமுகவின் மூலம் நாங்கள் சம்பாதித்த சொத்துக்கள் எல்லாம் சம்பாதித்து விட்டோம், அதை காப்பாற்ற வேண்டும் என சொல்லி வேறொரு இயக்கத்திற்கு போவதாக இருக்கட்டும், அல்லது அவருடைய சுய விருப்பத்திற்காக போவதாக இருக்கட்டும், இது எல்லாமே இருக்கக்கூடிய இந்த வேளையிலே அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த வேலைப்பாடுகளை அதிமுக தொண்டர்கள் பார்த்தாக வேண்டும். எடப்பாடி பழனிசாமியின் மீதும் குற்றச்சாட்டு இல்ல, எடப்பாடி பழனிசாமி சரியாக நடந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்ல முடியாது. எடப்பாடி பழனிசாமியும் அனைவரையும் அரவணைத்து செல்ல வேண்டும். அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருப்பவர் எடப்பாடி பழனிசாமி.
அவருடைய வார்த்தைக்குத்தான் அனைவரும் கட்டுப்பட்டு சாதாரண ஒரு அடிமட்டத்தினர் கூட இரவு பகல் பாராமல் 2026 சட்டமன்ற தேர்தலில் உழைத்தான் அப்படிங்கிற எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அந்த அடிமட்ட தொண்டர்களுக்கு கண்டிப்பாக முக்கியத்துவம் என்பது கொடுத்தாக வேண்டும். அனைவரையும் அரவணைத்து செல்ல வேண்டும். அடுத்த தேர்தல் வியூகங்களை புதிதாக வளர்க்க வேண்டும், அதாவது வகுக்க வேண்டும் அப்படின்னே கூட சொல்லலாம். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம் இளைஞர்கள் மத்தியிலே இருந்து கொண்டிருக்கிறது. இளைஞர் கையிலே தான் அடுத்த அரசியல் என்பது இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட இளைஞர்களை முன்னிறுத்தி அதிமுக அடுத்த கட்டத்தை நோக்கி சென்றாக வேண்டும். இந்த வருட உள்ளாட்சி மன்ற தேர்தலிலும் அதிமுக ஒருவேளை தோல்வியை தழுவிய, அதாவது திமுக தமிழக வெற்றி கழகம் இந்த இரண்டு கட்சிகளுக்கு இடையேதான் போட்டி என்ற நிலைப்பாடும், அதே வழி இடைத்தேர்தலுமே இந்த இரண்டு கட்சிகளுடைய நிலைப்பாடு போட்டி என்பதுதான் இருக்க போகிறது அப்படின்னு நிலைப்பாடு மறுபடியும் கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டால் அதிமுக இனிமேல் மேலெழுப்பி வருவதற்கு வாய்ப்புகள் என்பது கிடையாது அப்படின்னே கூட சொல்லு. நீங்க எல்லாம் நினைப்பீர்கள் அதிமுகவில் இருந்து, ஏன் அதிமுகவில் நிறைய நபர்கள் விலகி கொண்டிருக்கிறார்களே, நீ மட்டும் ஏண்டா அதிமுக என கத்திக் கொண்டிருக்கிறாய், பணம் வாங்கி கொண்டு பேசுகிறாயா நீங்கள் தான் நினைக்கலாம். இதுவரைக்கும் ஒத்த பைசா கூட அதிமுக யாருக்கும் வாங்குவது கிடையாது. எங்களுடைய இயக்கம், நாங்கள் சிறு வயதிலிருந்து பார்த்து வளர்ந்த ஒரு இயக்கம் அதிமுக, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சி காலத்திலிருந்து ஜெயலலிதா அம்மையார் எப்பொழுது அதிமுகவிற்கு வந்தாரோ அப்பொழுதிருந்தே அதிமுகவை பார்த்து வளர்ந்த. அதனால் அதிமுகவிற்கு இறுதி வரை அதிமுக நல்ல விஷயங்களை வீடியோக்களாக போட்டுக்கொண்டேதான் இருப்போம் அப்படிங்கிற எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதிமுக தோல்வியை தெளிந்தாலும் அதிமுக அழிந்து போகக்கூடிய ஒரு சூழல் இருந்தாலுமே அதிமுகவிற்காண்டி எங்களுடைய அர்ப்பணிப்பு என்பது இருந்து கொண்டுதான் இருக்கும். அதற்காண்டி மற்ற இயக்கத்தை நாம் குறை சொல்வது ஒருபோதுமே ஆகாது. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் மட்டும் தேர்தலிலே போட்டியிடாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக அதிமுக இந்நேரம் ஆட்சியிலே இருந்திருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். ஆனால் தமிழக மக்களுடைய நினைப்பு எண்ணங்கள் எந்த மாதிரியாக இருந்திருக்கிறது என்று பார்த்தால் தமிழக மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பி இருக்காங்க. அந்த மாற்றத்தை நாம் குறை சொல்லக்கூடிய ஒரு சூழல் என்பது கிடையாது அப்படின்னே கூட சொல்லும். இருந்த போதிலுமே இந்த 5 ஆண்டுகள் தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சி என்பது எப்படி இருக்கிறது, அடுத்த இந்த 5 ஆண்டுகளிலே அதிமுக முன்னதாக அதிமுகவுடைய ஆட்சி என்பது எப்படி இருந்தது என அனைத்தையுமே மக்கள் பார்த்து கொண்டுதான் இருப்பார்கள் அப்படின்னே கூட சொல்லும். இனி வரக்கூடிய தேர்தலிலே அதிமுக அடுத்தடுத்த வேலைப்பாடுகளை, மிக விறுவிறுப்பான வேலைப்பாடுகளை இளைஞர்களை முன்னிறுத்தி அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்தால் மட்டும்தான் அதிமுக அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும். அதிமுகவிலிருந்து போகிறவர்கள் போய்கொண்டே இருக்கட்டும், அதிமுகவில் இருப்பவர்களை வைத்து அதிமுக அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்தாக வேண்டும். இதுவரைக்கும் 10 தோல்விகளை கண்டுவிட்டார், 11 தோல்விகளை கண்டுவிட்டார் எடப்பாடி பழனிசாமி. இன்னொரு தோல்வியும் கண்டுவிட்டால் அதிமுக தாங்காது அப்படின்னே கூட சொல்லலாம். அதிமுகவிலும் அனைவரையும் ஒன்றிணைக்க வேண்டும், அனைவரும் ஒன்று சேர வேண்டும், அனைவரையும் அரவணைக்க வேண்டும். அதே போல அதிமுக தொண்டர்களும் அனைவரும் ஒன்று சேர்ந்து அடுத்த கட்டத்துக்கு அதிமுக எடுத்துச் செல்ல, வெற்றி பாதைக்கு எடுத்துச் செல்ல இப்போதிருந்தே உழைக்க வேண்டும் அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமியுடைய கருத்துகளில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது அதிமுக தீர்ந்து போன ஒரு சக்தியாக இருக்கிறது. இனிமேல் அந்த அதிமுக மிகப்பெரிய ஒரு சக்தியாக உருவெடுப்பதற்கு தொண்டர்கள் கையில் தான் அதற்குரிய வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். தொண்டர்கள் நினைத்தால் எதையும் சாதிக்கலாம், தமிழக மக்கள் நினைத்தால் எதையும் சாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தொண்டர்கள் நினைத்தால் கண்டிப்பாக எதையும் சாதிக்க முடியும். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படி இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.